தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரில் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த நுரை எப்படி உருவாகி இருக்கிறது? சாயக்கழிவு நீர்கள் ஏதேனும் கலக்கப்பட்டிருக்கிறதா? இதனை தடுப்பதற்கான முயற்சிகள் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து 699 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கெலவரப்பள்ளி அணையில் அதாவது முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.33 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்று 699 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. மழை இல்லாத காலத்தில் அதிகப்படியான ரசாயன கலவைகளுடன் நீர் செல்வதால் நீரில் குவியல் குவியலாக நுரை நீர் இல்லாமல் நுரை மட்டுமே காட்சியளிக்கிறது. அதாவது மழை காலங்களில் ஆற்றில் நுரை பொங்கி செல்வது வழக்கம் என்றும் மழை இல்லாத போதும் ஆற்றில் நுரை விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி. செய்தியாளர் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக வெண்ணுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். மேலும் இணைப்பில் செய்தியாளர் முரளி இணைகிறார். முரளி, வணக்கம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து குவியல் குவியலாக நுரை பொங்கிச் செல்வது என்பது தொடர்கதையாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனை தடுப்பதற்கான முயற்சியில் அரசு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா? இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் மழைக்காலங்களில் மட்டும் இது போன்ற ரசாயன கலந்த நுரைகள் வருவது வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்போது இல்லாத அதிகப்படியான குவியலாக நுரை வருவது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இது கர்நாடகா மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றில் வழியாக வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து இந்த ஆற்றில் கலந்து அதாவது ரசாயன கழிவுகளை கலந்து விடுவதாக தகவல் தெரிகிறது. ஆனால் இது சம்பந்தமாக ஆண்டுதோறும் இந்த கெலவரப்பள்ளி அணைக்கு இது போன்ற ரசாயன நுரைகள் வருவது வழக்கமாகவே இருக்கிறது. இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பல முறை விவசாயிகள் கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் மத்தியில் வேதனையும் மட்டுமே மிஞ்சிருக்கிறது. இது உடனடியாக தற்போதாவது இந்த நீரின் ஆய்வு செய்து இது விவசாயத்திற்கும் ஆறு மாறு குடிக்க பயன்படுத்த முடியுமா என விவசாயிகளுக்கு தெரிவுபடுத்த வேண்டும் எனவே விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி முரளி.